Hello learners, இந்த வீடியோவில் நம்ம ஏசி பிரிட்ஜ், ஷேரிங் பிரிட்ஜ் அண்ட் வியன்ஸ் பிரிட்ஜ் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருந்த ஏசி பிரிட்ஜ் 1 வீடியோவில் ஏசி பிரிட்ஜ்னா என்ன, அதை யூஸ் பண்ணி அன்னோன் இண்டக்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் அன்னோன் கெப்பாசிட்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். So now let us recall once again what is AC bridge. AC bridge na என்னன்னு பார்ப்போம், recall பண்ணிக்கலாம். So it's a bridge circuit. 4 ஆர்ம் இருக்கும், 4 ஜங்ஷன் இருக்குது. 2 ஆர்முக்கு இடையில் ஏசி, 2 ஜங்ஷனுக்கு இடையில் ஏசி சோர்ஸ் கனெக்ட் பண்ணுவோம். அடுத்த 2 ஜங்ஷனுக்கு இடையில் அவுட்புட் டிடெக்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ஏசி பிரிட்ஜில் டிடெக்டர் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ டிடெக்டருங்கிறது ஏசி பிரிட்ஜில் டிடெக்டர் மேபி a எம்ஐ கரண்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், மூவிங் அயான் அம்மீட்டர், ஆர் இட் மேபி a earphone, headphone. Okay. Now in a AC bridge can be used to measure unknown inductance as well as unknown capacitance. ஸோ ஏசி பிரிட்ஜை யூஸ் பண்ணி அன்னோன் இண்டக்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு முந்தின வீடியோவில் பார்த்தோம். இப்போ அன்னோன் கெப்பாசிட்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு அன்னோன் இம்பிடன்ஸ் மெஷர் பண்ணோம்னா, ஸோ ஏசி பிரிட்ஜில் 4 ஆர்ம் இருக்கும், ரைட். ஸோ ஒவ்வொரு ஆர்மில் இருக்கிற இம்பிடன்ஸையும் நம்ம நேம் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நேம் பண்ணிக்கிறோம். Z1, Z2, Z3, Z4 அப்படின்னு. ஸோ இஜெட்டுங்கிறது காமனாக இம்பிடன்ஸை குறிக்குது. இட் மே பி a resistance, capacitance or inductance with resistance, right. இப்போ பொதுவாக என்ன பண்ணுவோம்னா, ஏசி பிரிட்ஜில் அன்னோன் பெராமீட்டரை, அன்னோன் இம்பிடன்ஸை ஸ்டாண்டர்ட் இம்பிடன்ஸோட கம்பேர் பண்ணி அந்த அன்னோன் வேல்யூவை கண்டுபிடிப்போம், பிரிட்ஜை பேலன்ஸ் பண்ணி, ரைட். ஸோ ஸ்டாண்டர்ட் அன்னோன் ஃபிக்ஸடாக இருக்கும். ஸ்டாண்டர்டை அட்ஜசன்ட் ஆர்மில் போட்டு இல்லாட்டி ஆப்போசிட் ஆர்மில் போட்டு அதை ஸ்டாண்டர்டை வேரி பண்ணி பிரிட்ஜை பேலன்ஸ் பண்ணி மீன்ஸ் டிடெக்டருக்கு 2 பக்கமும் உள்ள பொட்டன்ஷியல் சேமாக இருக்கிற வரைக்கும் வேரியபிள் இம்பிடன்ஸை வேரி பண்ணுவோம். ஸோ நம்ம வேரியபிள் இம்பிடன்ஸை வேரி பண்ணி எப்போ அந்த டிடெக்டர் வழியாக நோ கரண்ட் ஃப்ளோஸ், டிடெக்டர் வழியாக எந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாமல் இருக்கோ அப்போ பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ வேரியபிளில் நம்ம என்ன வேல்யூ செட் பண்ணியிருக்கோமோ அதுதான் அன்னோன் இம்பிடன்ஸ், ரைட். ஸோ இதுதான் ஜென்ரல் மெத்தட் ஆஃப் மெஷரிங் தி அன்னோன் இம்பிடன்ஸ் யூஸிங் த ஏசி பிரிட்ஜ். நவ் லெட் அஸ் டிஸ்கஸ் தி ஷேரிங் பிரிட்ஜ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஷேரிங் பிரிட்ஜு. அன்னோன் கெப்பாசிட்டன்ஸை மெஷர் பண்ண போகிறோம், ரைட். மோரோவர் இங்கே இந்த பிரிட்ஜு specifically used to measure the high voltage unknown capacitor. High voltage capacitor capacitance வேல்யூவை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், ரைட். தட் மீன்ஸ் high voltage means that capacitor can withstand very high voltage, ரைட். ஸோ அந்த மாதிரி ஹை வோல்டேஜ் கெப்பாசிட்டருடைய கெப்பாசிட்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த பிரிட்ஜை டிசைன் பண்ணியிருக்கிறோம். This is suggested by the Schering. It is called Schering bridge, right. So look at the bridge circuit. It is used to measure unknown capacitance of high voltage capacitor. Now look at the circuit. So as usual it is a AC bridge. 4 ஆர்ம் இருக்கு, Z1, Z2, Z3, Z4. 4 ஜங்ஷன் இருக்கு. 2 ஜங்ஷனுக்கு இடையில் AC source connect பண்ணியிருக்கோம். So here this symbol shows refers to the AC source. இந்த symbol sinusoidal symbol AC sourceங்கிறதுக்காக போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல we are using a step up transformer. Step up transformer is the instrument used at the source side. Source sideல நம்ம யூஸ்வலாக ஒரு step up transformer போட்டிருப்போம். ஏன்னா
it is basically a high voltage capacitor measuring bridge. அதனால இதுக்கு ஏசி சோர்ஸ் வந்து ஹை வோல்டேஜ் ஏசி சோர்ஸ் கொடுக்கணும். ஸோ லோ வோல்டேஜ் ஏசி வந்து பிரைமரி காயிலில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி காயிலில் கனெக்ட் பண்ணியிருப்போம். செகண்டரி காயிலில் நமக்கு வந்து வோல்டேஜ் ஸ்டெப் அப் ஆகி கிடைக்கும். ஸோ வி நோ தட் இன் அ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் த டர்ன்ஸ் ரேஷியோ, that is the number of turns in the secondary coil is higher than the primary coil. So secondary coil இருக்கிற டர்ன் primary coil இருக்கிற டர்னை விட அதிகமாக இருக்கணும். அதான் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ பிரைமரியில் கனெக்ட் பண்ணுற வோல்டேஜோடைய மேக்னிடியூடை அப் பண்ணி செகண்டரியில் கிடைக்கும், நமக்கு அதிகமாக்கி கிடைக்கும். ரைட். ஸோ செகண்ட் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில் ஸோ நம்ம இந்த இடத்துல ஏசி சோர்ஸில் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பிரைமரி காயிலில் யூஸ்வல் ஏசி சோர்ஸை கொடுத்துட்றோம், 230 வோல்ட் ஏசி சோர்ஸ். செகண்டரியில் நமக்கு வெரி ஹை வோல்டேஜ் கிடைக்கும், லெட் இட் பி 1000 வோல்ட் ஆர் சம்திங் எல்ஸ். நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டர்ன்ஸ் ரேஷியோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் வி கெட் அ வெரி ஹை வோல்டேஜ் பிட்வீன் தி அக்ராஸ் தி ஏசி சோர்ஸ். ரைட். அதுக்கேற்ற மாதிரி டிடெக்டர் சூஸ் பண்ணிக்கணும். நவ் லெட் அஸ் கம் டு தி ஆர்ம். 4 ஆர்ம் இருக்குது, Z1, Z2, Z3, Z4. இப்போ நம்மளுடைய அன்னோன் நம்ம மெஷர் பண்ண போகிறது கெப்பாசிட்டன்ஸ், அன்னோன் கெப்பாசிட்டன்ஸ். ரைட். ஹை வோல்டேஜ் கெப்பாசிட்டர் நம்மகிட்ட இருக்குது, அதோடைய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ நமக்கு தெரியாது, அதை மெஷர் பண்ண போகிறோம். அதை எந்த ஆமில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த ஆமில் வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். ஐடியா என்னென்னா எந்த ஆமில் கனெக்ட் பண்ணாலும் அதுக்கு அட்ஜசன்ட் ஆமில், இப்போ அன்னோன் கெப்பாசிட்டர் வந்து ஃபிக்ஸட் வேல்யூ, அது என்னன்னு நமக்கு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க மெஷர் பண்ண போகிறோம். அதை வந்து எந்த ஆமில் வேணால் கனெக்ட் பண்ணலாம். அதை நம்ம எந்த ஆமில் கனெக்ட் பண்ணுறோமோ அதுக்கு அட்ஜசன்ட் ஆமில் வேரியபிள் கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணணும். ரைட். அப்போ தான் நம்ம அதை வேரி பண்ணி பிரிட்ஜை பேலன்ஸ் பண்ணி அன்னோன் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ரைட். பட் ஹியர் தேர் இஸ் அ ப்ராப்ளம். இந்த சர்க்யூட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இன் திஸ் சர்க்யூட் I have connected the unknown capacitance in the Z2 arm. ஸோ Z2 ஆர்மில் அன்னோன் கெப்பாசிட்டன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அதோட அட்ஜசன்ட் ஆர்ம்னு பார்த்தா Z4 ஆர் Z1. ஸோ Z1 ஃபார் லேட்டஸ்ட் சூஸ் Z1. ஸோ Z1ல் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஆர்மை கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸ்டாண்டர்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேரியபிள் கெப்பாசிட்டன்ஸை கனெக்ட் பண்ணி பிரிட்ஜை பேலன்ஸ் பண்ணணும். ஆனால் நம்ம இங்கே Z1ல் ஸ்டாண்டர்ட் கெப்பாசிட்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் இட்ஸ் நாட் வேரியபிள். லுக் அட் ஹியர். இதை நம்ம வேரி பண்ணி பிரிட்ஜை பேலன்ஸ் பண்ணலை வழக்கம் போல். ஸோ இந்த பிரிட்ஜ் ஒரு ஸ்பெஷல் பிரிட்ஜ். என்ன அப்படின்னா, இது வந்து ஹை வோல்டேஜ் பிரிட்ஜுங்கிறதுனால இங்கே நம்மளுடைய அன்னோன் கெப்பாசிட்டன்ஸ்க்கு அக்ராஸாக வெரி ஹை C2R2 காம்பினேஷனுக்கு அக்ராஸாக வெரி ஹை வோல்டேஜ் இருக்கும். ஸோ அதே வோல்டேஜ் தான் C1க்கு அக்ராஸாக இருக்க போகுது. ஸோ C1 நம்ம வேரியபிளாக போட்டால் நம்ம C1 வேரி பண்ணி பிரிட்ஜை பேலன்ஸ் பண்ணோம்னா இட் இஸ் வெரி ப்ராக்டிக்கலி டிஃபிகல்ட். இட் இஸ் ரிஸ்கி டு தி பேலன்சர். இது வந்து இட் இஸ் ப்ராக்டிக்கலி டிஃபிகல்ட் டு வேரி த ஹை வோல்டேஜ் கெப்பாசிட்டன்ஸ். ஹை வோல்டேஜ் கெப்பாசிட்டரை ப்ராக்டிக்கலாக வேரி பண்ணுறது கஷ்டம். பிகாஸ் இட் இஸ் ரிஸ்கி. ரைட். ஷாக் ரிஸ்கி இஸ் தேர். அப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதனால் இந்த இடத்துல வழக்கம் போல் ஸ்டாண்டர்ட் வேரியபிள் கெப்பாசிட்டன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸடு கெப்பாசிட்டன்ஸாக வச்சுக்கிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஆர்மில் நம்ம கெப்பாசிட்டன்ஸ் வைக்கிறோம், அதோட கம்பேர் பண்ணி தான் அன்னோன் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். பட் ஸ்டாண்டர்டை வந்து நம்ம இங்கே ஃபிக்ஸட் வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹியர் C1 இஸ் நாட் அ வேரியபிள், C1 இஸ் அ ஃபிக்ஸட் ஹை வோல்டேஜ் கெப்பாசிட்டர். இதோட கம்பேர் பண்ணி அன்னோன் ஹை வோல்டேஜ் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ரைட். ஸோ ஐ வெரி கிளியர்லி எக்ஸ்பிளைன்ட் ஒய் ஹியர் we are not using the variable capacitance in the standard arm. வழக்கமாக எல்லா ஏசி பிரிட்ஜ்லையும் ஸ்டாண்டர்ட் ஆர்மில் வேரியபிள் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்போம், இங்கே ஃபிக்ஸட் யூஸ் பண்ணுறோம். ரீசன் என்னென்னா, இது அதுக்கு அக்ராஸாக இருக்கிற இங்கே ஸ்டாண்டர்ட் ஆர்முக்கு அக்ராஸாக இருக்கிற அன்னோன் ஆர்மில் ஹை வோல்டேஜ் கெப்பாசிட்டிங்கிறதுனால இதுவும் ஹை வோல்டேஜ். நம்ம ஹை வோல்டேஜ் ஹேண்டில் பண்ணும்போது வேரி பண்ணுறது. இப்போ அதர் 2 ஆர்ம்ஸில் வந்து இம்பிடன்சஸ், அப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஆர்மில் வந்து ஃபிக்ஸடு கெப்பாசிட்டன்ஸை வச்சுட்டு அதுக்கு அடுத்த ஆர்மில், அதாவது அன்னோனுக்கு ஆப்போசிட் ஆர்மில் வேரியபிள் கெப்பாசிட்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ரைட். ஸோ இதனால் இது வந்து ப்ராடக்ட் பிரிட்ஜ். திஸ் பிரிட்ஜ் இஸ் கால்ட்
ப்ராடக்ட் பிரிட்ஜ். ஏன் அப்படின்னா எப்பயுமே நம்ம வந்து அன்னோனுக்கு அட்ஜசன்ட் ஆர்மில் வேரியபிள் இம்பிடன்ஸை யூஸ் பண்ணி பிரிட்ஜை பேலன்ஸ் பண்ணோம்னா அது வந்து ரேஷியோ பிரிட்ஜ். ஆப்போசிட் ஆர்மில் வேரியபிள் போட்டு அதை வேரி பண்ணி பிரிட்ஜை பேலன்ஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் ப்ராடக்ட் பிரிட்ஜ். ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் அ ரேஷியோ பிரிட்ஜ், திஸ் இஸ் அ ப்ராடக்ட் பிரிட்ஜ். ஏன் அப்படின்னா அன்னோன் ஆர்முக்கு அட்ஜசன்ட் ஆர்மில் நம்ம ஸ்டாண்டர்ட் போட்டிருக்கோம், பட் இட் இஸ் நாட் வேரியபிள், இட் இஸ் ஃபிக்ஸட். ரீசன் என்னன்னு சொல்லிட்டோம். அதனால் இப்போ அன்னோனுக்கு ஆப்போசிட் ஆர்மில் வேரியபிள் கெப்பாசிட்டன்ஸ் போட்டிருக்கோம், கெப்பாசிட்டன்ஸ் இன் பேரலல் வித் த ரெசிஸ்டன்ஸ் C3R3. இப்போ இதை வேரி பண்ணி நம்ம பிரிட்ஜ் பேலன்ஸ் பண்ண போகிறோம். இதையும் பக்கத்தில் உள்ள Z4 ஆர்மில் ஒரு பியூர் ரெசிஸ்டன்ஸ் R4 கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே வேரியபிள் நவ், ரைட்? ஸோ Z3 ஆர்ம் Z4 ஆர்ம் ரெண்டும் வேரியபிள். ஸோ அந்த Z3 ஆர்மில் இருக்கிற C3R3 பேரலல் காம்பினேஷனையும் Z4ல் இருக்கிற R4 பியூர் ரெசிஸ்டன்ஸையும் வேரி பண்ணி நம்ம பிரிட்ஜை பேலன்ஸ் பண்ணி அன்னோன் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த ஹை வோல்டேஜ் கெப்பாசிட்டர் மெஷர் பண்ணலாம், ரைட்? ஸோ திஸ் இஸ் கால்ட் ஷேரிங் பிரிட்ஜ். இதுதான் ஷேரிங் சஜஸ்ட் பண்ண மெத்தட், ஷேரிங் பிரிட்ஜ். ஓகே, நவ் ஸோ in this bridge another important point to be discussed here is whether the bridge can be balanced. ஒரு பிரிட்ஜை ஏசி பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் பேலன்சிங் வந்து ரெண்டு கண்டிஷன் இருக்குது. டிசி பிரிட்ஜில் ஒரே கண்டிஷன் தான், மேக்னிடியூடு மட்டும்தான். டிசி பிரிட்ஜில் எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது. அப்போ அங்கே மேக்னிடியூடு மட்டும்தான், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை சேஞ்ச் பண்ணி பிரிட்ஜை பேலன்ஸ் பண்ணிடலாம். பட் ஏசி பிரிட்ஜில் நமக்கு வந்து மேக்னிடியூட் கண்டிஷன் அஸ் வெல் அஸ் ஃபேஸ் ஆங்கிள் கண்டிஷன் ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் பிரிட்ஜை பேலன்ஸ் பண்ண முடியும். இங்கே இப்போ நம்ம அன்னோனை வந்து Z2 ஆர்மில் எடுத்திருக்கோம். Z1ல் ஃபிக்ஸடு கெப்பாசிட்டன்ஸ் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வேரி பண்ணால் தான் பிரிட்ஜை பேலன்ஸ் பண்ண முடியுங்கிறதுனால அன்னோனுக்கு ஆப்போசிட்டில் வேரியபிள் கெப்பாசிட்டன்ஸ் எடுத்திருக்கோம், ரைட்? அன்னோன் ஆப்போசிட் ஆர்மில் வந்து வேரியபிள் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம், அதை வேரி பண்ணி பிரிட்ஜை பேலன்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் Z4ல் ஒரு R4 இருக்குது, அதுவும் வேரி பண்ணி பிரிட்ஜை பேலன்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் சரிதானா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு முதல் நம்ம பேஸ் ஆங்கிள் கண்டிஷனை பார்க்கணும். ஃபேஸ் ஆங்கிள் கண்டிஷன் என்ன அப்படின்னா θ1 + θ4 ஆப்போசிட் Z1 × Z4 = Z2 × Z3. இதுதான் வந்து காமன் பேலன்ஸ் கண்டிஷன். பிரிட்ஜ் பேலன்ஸ் கண்டிஷன் வந்து Z1 Z4 = Z2 Z3. ஆப்போசிட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஆப்போசிட் இம்பிடன்சஸ் ஆர் ஈக்குவல். அது மேக்னிடியூடுக்கு. ஃபேஸ் ஆங்கிளுக்கு θ1 + θ4 = θ2 + θ3. ஸோ θ1 எவ்வளோன்னு பார்ப்போம். இங்கே θ1ங்கிறது Z1 ஆர்மில் இருக்கிறது பியூர் கெப்பாசிட்டன்ஸ். பியூர் கெப்பாசிட்டன்ஸுக்கு ஃபேஸ் ஆங்கிள் வந்து -90° எடுத்துக்கிறோம். ஸோ ஏன் அப்படின்னு நான் முந்தின ஏசி பிரிட்ஜ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம வந்து இங்கே -90°ங்கிறது எதை குறிக்குதுன்னா வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில் இருக்கிற ஃபேஸ் ஆங்கிளை குறிக்குது. ஸோ இந்த பியூர் கெப்பாசிட்டன்ஸ் C1 வழியாக போகிற கரண்ட்டுக்கும் C1க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜுக்கும் இடையில் உள்ள ஃபேஸ் ஆங்கிள் வந்து பியூர் கெப்பாசிட்டன்ஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக 90° இருக்கும், ரைட்? அதை ஏன் -90°ன்னு எடுத்துக்கிறோம்னா நம்ம வோல்டேஜ் ரெஃபரன்ஸாக எடுத்துருக்கிறோம். வோல்டேஜை பொறுத்து கரண்ட்டை பார்க்குறோம். ஸோ கெப்பாசிட்டரில் வோல்டேஜ் வந்து லேக்ஸ், ரைட்? கரண்ட் வந்து லீட்ஸ். ஸோ வோல்டேஜ் லேக் ஆகிறதுனால நம்ம மைனஸ்ன்னு போட்டிருக்கோம். ஓகே, வோல்டேஜ் லேக் ஆகிறதுனால நான் மைனஸ்ன்னு போட்டுக்கிறேன். இல்லை நம்ம ஆப்போசிட்லேயும் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணணும். ஸோ ஐ எம் ஃபாலோயிங் தி வோல்டேஜ் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன். ஐ எம் ஃபாலோயிங் தி கன்வென்ஷன் ஆஃப் டேக்கிங் தி வோல்டேஜ் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன். அப்போ இதுக்கு அக்ராஸாக இந்த கெப்பாசிட்டியில் வழியாக போகிற கரண்ட்டுக்கும் இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜுக்கும் இடையில உள்ள ஃபேஸ் ஆங்கிள் 90°. ஸோ நான் வோல்டேஜை பொறுத்து கரண்ட்டை பார்க்குறதுனால வோல்டேஜ் லேக் ஆகுது, அதனால் -90°ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ C1 -90°, C1உடைய θ1 வந்து -90°. ஆப்போசிட் ஆர்மில் வந்து Z4 ஆர்மில் வந்து பியூர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது R4. அதோடைய θ ஆங்கிள் வந்து 0°. நமக்கு தெரியும்
ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகிற கரண்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸ் ஆகிற வோல்டேஜ் இடையில் எந்த ஃபேஸ் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறதில்ல, அதனால் 0 டிகிரி, ரைட். அதே மாதிரி Z2 ஆமில் Z3 ஆம்லேயுமே கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் Z2 ஆமில் கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரீஸ் வித் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது பியூர் கெப்பாசிட்டன்ஸ் இல்லை, லாசி கெப்பாசிட்டன்ஸ். அப்போ இந்த இதில் வந்து ஃபேஸ் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 to -90 டிகிரிக்குள்ளே இருக்கும். பியூர் கெப்பாசிட்டன்ஸ்னால் எக்ஸாக்ட்லி -90 டிகிரி. ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா சீரீஸ்லேயோ பேரல்லையோ இருக்குதுனாலுமே அந்த ஃபேஸ் ஆங்கிள் டிகிரி வந்து 0லேருந்து 90 டிகிரிக்குள்ளே ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும், ரைட். அதே மாதிரி Z3லையும் 0 to 90 டிகிரிக்குள்ளே ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ நவ் வாட் இஸ் θ1 + θ4? θ1 வந்து -90 டிகிரி, θ4 0 டிகிரி. ஸோ -90 டிகிரி ப்ளஸ் 0 டிகிரி ஈக்குவல் டு -90 டிகிரி. ஸோ θ1 + θ4 வந்து -90 டிகிரி. ஆப்போசிட்டில் இந்த Z2 Z3 ஆமில் இருக்கிறது இங்கேயும் 0 to -90 டிகிரி எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம், இங்கேயும் 0 to -90 டிகிரிக்குள்ள எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம், Z2லையும் Z3லையும். சார் ரெண்டையும் கூட்டுனா மேக்ஸிமம் -90 டிகிரி வர்ற மாதிரி நம்ம வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதனால் இதை பேலன்ஸ் பண்ண முடியும். திஸ் மீட்ஸ் தி ஃபேஸ் ஆங்கிள் கண்டிஷன். θ1 + θ4 = θ2 + θ3ங்கிற கண்டிஷனை மீட் அவுட் பண்ண முடியும். அதனால் இந்த பிரிட்ஜை பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் கரெக்ட். கான்ஃபிகரேஷன் இஸ் ரைட். ஷேரிங்ஸ் பிரிட்ஜ் configuration is correct. Now let us balance the bridge. So that's what I explained here. Is I explain பண்ணேன் θ1 + θ4 = θ2 + θ3. So -90 degree plus angle plus 0 degree ஆங்கிள்ங்கிறது 0 to -90 degree plus 0 to -90 degree. So இது பேலன்ஸ் பண்ண முடியும். Now let us derive the balance equation, right? So bridge பேலன்ஸ் பண்ணும்போது பேலன்ஸ் கண்டிஷனில் பேலன்ஸ் கண்டிஷன்னா என்ன அர்த்தம்னா இந்த டிடக்டருக்கு ரெண்டு பக்கமும் உள்ள பொட்டன்ஷியல் ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ டிடக்டருக்கு லெஃப்ட் சைடில் உள்ள பொட்டன்ஷியல், அதாவது C1 C3க்கு நடுவில் உள்ள பொட்டன்ஷியலும் C2 R4க்கு நடுவில் உள்ள பொட்டன்ஷியலும் எப்போ ஈக்குவலாக இருக்கோ அப்போ பிரிட்ஜ் பேலன்ஸ்டு, ரைட். ஸோ ஆரம்பத்தில் அது ஈக்குவலாக இருக்காது. அப்போ நம்ம C3யும் R4ஐயும் வேரி பண்ணி ஈக்குவல் ஆக்க போகிறோம். அப்போ டிடக்டர் வழியாக போகிற கரண்ட் 0ன்னு ஆகும். அப்போ பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆகிடுதுன்னு அர்த்தம். ஸோ பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆகிருக்கும்போது அட் பேலன்ஸ் கண்டிஷன் என்னென்னா Z1 Z4 = Z2 Z3. ஆப்போசிட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த ஆப்போசிட் இம்பிடன்சஸ் ஆர் ஈக்குவல். ஸோ Z1 into Z4 ஆப்போசிட் இம்பிடன்ஸ் இஸ் ஈக்குவல் டு Z2 Z3. தட் இஸ் த கண்டிஷன். ஸோ அட் பேலன்ஸ் Z1 Z4 = Z2 Z3. பட் வாட் இஸ் நமக்கு தேவை என்ன? இதில் அன்னோன் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம்? Z2வில். ஸோ வாட் இஸ் ரெக்வயர்டு இன் திஸ் ஈக்குவேஷன்? அவர் இன்ட்ரெஸ்ட் இஸ் டு ஃபைண்ட் தி Z2. நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது Z2. ஏன்னா Z2 ஆமில் தான் நம்ம வந்து அன்னோனை கனெக்ட் பண்ணியிருக்கோம், அன்னோன் கெப்பாசிட்டன்ஸை. ஓகே, ஸோ நமக்கு தேவை Z2. அப்போ இந்த ஈக்குவேஷனில் இருந்து Z2 தான் நமக்கு தேவை. தென் வாட் யூ கேன் ரைட் த ஈக்குவேஷன் as Z2 = Z1 Z4 divided by Z3. Z3 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தால் Z1 Z4 divided by Z3 நமக்கு Z2 கிடைக்கும். ஸோ இந்த 1/Z3-ஐ Y3ன்னு எழுதியிருக்கேன், ரைட். பிகாஸ் ஒய்ங்கிறது அட்மிட்டன்ஸ்ங்கிறது 1 இம்பிடன்ஸ். ஸோ Y3 இஸ் நத்திங் பட் 1/Z3. ஏன் நான் இப்போ அட்மிட்டன்ஸ் ஃபார்முக்கு போகிறேன் அப்படின்னா ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் இட் இஸ் வெரி ஈஸி டு derive the balance equation. ஸோ பேலன்ஸ் ஈக்குவேஷனை நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்கே வேணாலும் நம்ம இம்பிடன்ஸ் அட்மிட்டன்ஸ் எடுத்துக்கலாம், ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி. இப்போ இந்த இடத்துல நான் Y3 எடுத்திருக்கேன் அட்மிட்டன்ஸ். ஸோ 1/Z3 Y3ன்னு எழுதிக்கலாம். ஸோ வி ஆர் நாட் நம்ம இங்கே ரூல்ஸை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை. ஓகே, நவ் Z2 can be written as Z1 Z4 into Y3. Now what is Z2? On the right side of the equation we have Z1 Z4 Y3 மூணு இருக்குது. அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். வாட் இஸ் Z1? Z1 ஆமில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பியூர் கெப்பாசிட்டன்ஸ், ரைட். அண்ட் Z4 ஆமில் என்ன இருக்குது? பியூர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ Z1 வந்து பியூர் கெப்பாசிட்டன்ஸ், Z4 வந்து பியூர்
ரெசிஸ்டன்ஸ் அண்டு அப்போ Z1ங்கிறது பியூர் கெப்பாசிட்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து 1/j ஒமேகா C1. ஸோ Z1க்கு பதிலாக 1/j ஒமேகா C1னு போட்டுக்கலாம். Z4 ஆமில் என்ன இருந்துச்சு, பியூர் ரெசிஸ்டன்ஸ், ஸோ R4 இருந்துச்சு, ஸோ R4னு போட்டுக்கலாம். ஸோ Z1 Z4 கேன் பி ரிட்டன் as 1/j ஒமேகா C1 இன்ட்டு R4. Y3ங்கிறது என்னது, Z3 ஆமில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா Z3 ஆமில் C3யும் R3யும் பேரலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேரலல் காம்பினேஷன் வந்துருச்சு. சியோட ஆர் பேரலில் வரும்போது, பேரலில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இம்பிடன்ஸ் எடுக்கிறத விட அட்மிட்டன்ஸ் எடுக்கிறது தான் ஈஸி. ஏன்னா நமக்கு வந்து இதில் இம்பிடன்ஸ் எழுதுறத விட அட்மிட்டன்ஸ் ஈக்குவேஷன் எழுதுறது ரொம்ப ஈஸி. எப்படின்னா நம்ம பேரலில் இருக்கும்போது என்ன எழுதுவோம், 1/z = 1/r1 + 1/r2, ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலில் இருந்துச்சுன்னா. அதே மாதிரி இங்கே ரெண்டு காம்பனண்ட் பேரலில் இருக்குது, 1/z = 1/r3 + 1/z3 = 1/r3 + 1/j ஒமேகா C3, அப்படி தான் எழுத போகிறோம், ரைட்டா? ஸோ அப்போ அந்த இங்கே 1/1/j ஒமேகா C3ன்னு எழுதுறது ஆட்டோமேட்டிக்காக j ஒமேகா C3ன்னு வந்துடும். அதனால் இட் இஸ் வெரி ஈஸி டு ரைட் Y3. அப்போ என்ன எழுதுகிறோம்னா j ஒமேகா C3 + 1/r3, தட் இஸ் அட்மிட்டன்ஸ், ரைட்? ஸோ இங்கே Y3க்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறது 1/z3. 1/z3ங்கிறது j ஒமேகா C3 + 1/r3, ரைட்? ரைட், சி 1/z3 அப்போ 1/r3 + j ஒமேகா C3. ஏன்னா இம்பிடன்ஸ் வந்து 1/j ஒமேகா C3, அட்மிட்டன்ஸ் வந்து j ஒமேகா C3. தட் இஸ் வாட் யூ ஹவ் ரிட்டன் ஹியர், j ஒமேகா C3 + 1/r3. இப்போ லெஃப்ட் சைடில் Z2க்கு பதிலாக என்ன எழுதலாம், Z2 வந்து பியூர், Z2 வந்து அன்னோன் கெப்பாசிட்டன்ஸ். அங்கே என்ன இருக்குதுன்னா ஒரு கெப்பாசிட்டரும் ரெசிஸ்டன்ஸும் சீரீஸில் இருக்குது. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as R2 + 1/j ஒமேகா C2, ரைட்? ஸோ Z2க்கு பதிலாக என்ன எழுதலாம்னா R2 + 1/j ஒமேகா C2. சிம்பிளி we are substituting the value. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம அப்படியே அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். now we have got the equation like this, R2 + 1/j ஒமேகா C2 = R4/j ஒமேகா C1 into j ஒமேகா C3 + 1/r3. இப்போ நமக்கு தேவை ரெண்டு கண்டிஷன், ஒன்று மேக்னிடியூடுக்கு, இன்னொன்று ஃபேஸ் ஆங்கிளுக்கு. மேக்னிடியூடுங்கிறது ரியல் பார்ட் ஆஃப் த ஈக்குவேஷன், ஃபேஸ் ஆங்கிள்ங்கிறது இமேஜினரி பார்ட் ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா ரெண்டு சைட் ஆஃப் த ஈக்குவேஷன், ரெண்டு ஈக்குவேஷனோட ரெண்டு பக்கமும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த ஈக்குவேஷன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த ஈக்குவேஷனில் இருக்குது. நம்ம வந்து மேக்னிடியூட் பார்ட்டையும் ஃபேஸ் ஆங்கிள் பார்ட்டையும் கம்பேர் பண்ணுறோம், ரைட்? இப்போ லெஃப்ட் சைடு ஆஃப் த ஈக்குவேஷன் பார்த்தா மேக்னிடியூட் பார்ட்டுங்கிறது R2 மட்டும்தான், சாரி ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் கம்பேர் பண்ணுறோம். ஈக்குவேஷனோட இடது பக்கமும் வலது பக்கமும் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ஆஃப் த ஈக்குவேஷனில் ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் ஈக்குவேட் பண்ணி ரெண்டு கண்டிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். மேக்னிடியூட் கண்டிஷன் வந்து ரியல் பார்ட்டை ஈக்குவேட் பண்ணால் கிடைக்க போகுது, இமேஜினரி பார்ட்டை ஈக்குவேட் பண்ணால் நமக்கு ஃபேஸ் ஆங்கிள் கண்டிஷன் கிடைக்க போகுது. ஸோ இப்போ ஈக்குவேஷனோட ரெண்டு பக்கமும் உள்ள ரியல் பார்ட்டை மட்டும் கம்பேர் பண்ணுவோம். லெஃப்ட் சைடு ஆஃப் த ஈக்குவேஷனில் ரியல் பார்ட் வந்து R2 தான் இருக்குது, ரைட் சைடு ஆஃப் த ஈக்குவேஷனில் ரியல் பார்ட் வந்து R4C3/C1, ரைட்? ஏன்னா இந்த R4/j ஒமேகா C1 இன்ட்டு j ஒமேகா C3, j ஒமேகா கேன்சல் ஆயிரும், நமக்கு என்ன கிடைக்கும்னா R4C3/C1 கிடைக்கும். ஸோ தட் இஸ் தி ரியல் பார்ட் ஹியர். ஸோ R2 இஸ் நத்திங் பட் R4C3/C1, சிம்பிள். ஸோ நமக்கு தேவையான அன்னோன் ஆமில் ரெண்டு ரியாக்டன்சஸ், நம்ம ரெண்டு அன்னோன் ஆமில் அன்னோன் கெப்பாசிட்டன்ஸோட சீரீஸில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் R2 தான். R2 எப்படி கண்டுபிடிக்கிறதுனா R4C3 × C1. இதில் C1 வந்து நோன் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் வேல்யூ, நோன் ஃபிக்ஸட் வேல்யூ. ஸோ R3C3 தான் வேரியபிள். ஸோ நம்ம R4C3 தான் வேரியபிள்.
இப்போ நம்ம R4ஐயும் C3யும் வேரி பண்ணி பிரிட்ஜை பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ R4ல் என்ன வேல்யூ இருக்கோ C3 என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி C1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம R2 கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் தி அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் இன் தி அன்னோன் ஆம். அன்னோன் கெப்பாசிட்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறதுனா இந்த ஈக்குவேஷனுடைய ரெண்டு பக்கமும் உள்ள இமேஜினரி பார்ட்டை ஈக்குவேட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷனில் இமேஜினரி பார்ட் வந்து 1/j⍵C2, ரைட் சைடு பார்ட்டில் உள்ள ரைட் சைடு ஆஃப் த ஈக்குவேஷன் உள்ள இமேஜினரி பார்ட் வந்து R4/j⍵C1R3. ஸோ ரெண்டை ஈக்குவேட் பண்ணும்போது j⍵ கேன்சல் ஆயிரும். ஸோ வி கெட் 1/C2 வந்து R4/C1R3. ஸோ C2 வந்து j⍵ கேன்சல் ஆயிரும். ஸோ 1/C2 R4/C1R3. நமக்கு தேவை C2 = C1R3/R4, ரைட். ஸோ திஸ் இஸ் தி அன்னோன் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த ஹை வோல்டேஜ் கெப்பாசிட்டர். இப்போ இந்த C2ங்க வந்து C1 R3 R4 பொறுத்து இருக்கு. இதில் C1 வந்து ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ, நோன் வேல்யூ. R3 அண்ட் R4 ஆர் வேரியபிள் வேல்யூஸ். அதை நம்ம வேரி பண்ணி பிரிட்ஜை பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே என்ன வேல்யூ வச்சுருந்தோமோ பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆன உடனே என்ன வேல்யூ R3 R4 வச்சுருந்தோமோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we get C2. So now we have found the R2 and C2 in the unknown arm. ஸோ அன்னோன் ஆர்மில் அன்னோன் கெப்பாசிட்டன்ஸையும் அன்னோன் ரெசிஸ்டன்ஸையும் மெஷர் பண்ணிடலாம். திஸ் இஸ் தி மெத்தட் suggested by the Schering called Schering bridge, right? So basically Schering bridge is used to measure the high voltage unknown capacitance. Now let us discuss Wien's bridge. So this is another special bridge designed to measure unknown frequency, right? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம ஏசி பிரிட்ஜ், மேக்ஸ்வெல்ஸ் பிரிட்ஜும் ஷேரிங் பிரிட்ஜு, ஹேஸ் பிரிட்ஜு எல்லாமே அன்னோன் இம்பிடன்ஸ் மெஷர் பண்ணுற பிரிட்ஜ், ரைட். ஹேஸ் பிரிட்ஜும் மேக்ஸ்வெல்ஸ் பிரிட்ஜும் அன்னோன் இண்டக்டன்ஸ் மெஷர் பண்ணுற பிரிட்ஜு. ஷேரிங் பிரிட்ஜ் வந்து அன்னோன் கெப்பாசிட்டன்ஸ் மெஷர் பண்ணுற பிரிட்ஜ், அன்னோன் கெப்பாசிட்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பிரிட்ஜ். பட் இந்த வியன்ஸ் பிரிட்ஜுங்கிறது இந்த பிரிட்ஜோடைய ஏசி சோர்ஸில் ஏசி வோல்டேஜ் சோர்ஸோட ஃப்ரீக்வன்சியை மெஷர் பண்ணுறதுக்கு உள்ள பிரிட்ஜ், ரைட். ஸோ திஸ் இஸ் அ ஸ்பெஷல் பிரிட்ஜ் யூஸ்டு டு மெஷர் அன்னோன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சோர்ஸ், ஏசி வோல்டேஜ் சோர்ஸ். அப்போ இந்த பிரிட்ஜில் எந்த ஆம்லையுமே ஸ்டாண்டர்டு அன்னோன்லாம் கிடையாது. we are not going to use any. நம்ம வந்து ஒரு அன்னோன் பெராமீட்டரை அன்னோன் இம்பிடன்ஸை மெஷர் பண்ண போகிறதில்ல. ஸோ அன்னோன் இம்பிடன்ஸை மெஷர் பண்ணணும்னா ஒரு ஆமில் அன்னோனும் இன்னொரு ஆமில் ஸ்டாண்டர்டும் போட்டுட்டு மற்ற ரெண்டுலையும் வேரியபிள் வேல்யூ போட்டு மெஷர் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம அன்னோன் இம்பிடன்ஸ் மெஷர் பண்ண போகிறதில்ல. அதனால் 4 ஆம்லையுமே வேரியபிள் இம்பிடன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். 4 ஆம்லையுமே வேரியபிள் இம்பிடன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். 4ஐயும் வேரி பண்ணி பிரிட்ஜை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 4ல் நீங்கள் எதை வேணாலும் வேரி பண்ணலாம். எதை வேணாலும் வேரி பண்ணி பிரிட்ஜை பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ்டு கண்டிஷனாக பிரிட்ஜ் பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அன்னோன் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் தி வியன்ஸ் பிரிட்ஜ். பட் இன் திஸ் பிரிட்ஜ் now let us analyze the configuration of the bridge. பிரிட்ஜோட கான்ஃபிகரேஷனை பார்ப்போம். இந்த பிரிட்ஜில் வழக்கம்போது இந்த பிரிட்ஜோட 4 ஆம்லையும் என்னென்ன இம்பிடன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். இதில் நம்ம வந்து as usual Z1, Z2, Z3, Z4 4 ஆமில் Z1 ஆமில் ஒரு RC காம்பினேஷன், சீரிஸ் காம்பினேஷன் ஆஃப் R அண்ட் C யூஸ் பண்ணியிருக்கோம். கெப்பாசிட்டர் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். Z2 ஆமில் கெப்பாசிட்டர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேரலாக யூஸ் பண்ணியிருக்கோம், ரைட். பேரலல் காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் அண்டு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதர் 2 ஆர்ம்ஸில் பியூர் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், ரைட். ஸோ இந்த பிரிட்ஜ் சர்க்யூட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஐடியா என்ன அப்படின்னா, கெப்பாசிட்டரை 2 அட்ஜசன்ட் ஆர்ம், எந்த 2 ஆர்மில் வேணாலும் அட்ஜசன்ட் ஆர்மில் 2 வேரியபிள் கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணி அன்னோன் ஃப்ரீக்வன்சியை மெஷர் பண்ணுறோம். தட் இஸ் தி ஐடியா. ஸோ இங்கே நம்ம Z1 Z2ங்கிற அட்ஜசன்ட் ஆம், 2 அட்ஜசன்ட் ஆம், பக்கத்தில் அட்ஜசன்ட் மீன்ஸ் பக்கத்தில் உள்ள ஆம், 2 பக்கத்தில் உள்ள ஆம் Z1 Z2. அதனால் இங்கே நம்ம வந்து 2 ஆம்லையும் ஒன்றில் வந்து RC சீரிஸ் காம்பினேஷனும் இன்னொன்று RC பேரலல் காம்பினேஷனும் எடுத்துருக்குறோம், ரைட்.
இதை வந்து நம்ம Z3 Z4லையும் எடுத்துக்கிட்டு Z1 Z2வில் வந்து பியூர் ரெசிஸ்டன்ஸும் எடுத்துக்கலாம். தட் இஸ் ஆல்சோ வியன்ஸ் பிரிட்ஜ். ஸோ வியன்ஸ் பிரிட்ஜோட ஐடியா என்னென்னா, இந்த சீரிஸ் காம்பினேஷன், ஆர்சி சீரிஸ் காம்பினேஷன், ஆர்சி பேரலல் காம்பினேஷன், அந்த ரெண்டுக்கும் அந்த ரெண்டு வந்து கண்டிப்பாக அட்ஜசண்ட்டாக இருக்கணும். ரைட், தட் இஸ் தி ஐடியா. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஏசி சோர்ஸோட அன்னோன் ஃப்ரீக்வன்சியை மெஷர் பண்ணலாம். எப்படின்னு பார்ப்போம். ரைட், ஸோ பிரிட்ஜ் பேலன்ஸ் கண்டிஷனில் பிரிட்ஜை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, பேலன்ஸ் மீன்ஸ் இந்த டிடெக்டருக்கு ரெண்டு பக்கம் உள்ள பொட்டன்ஷியல் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா டிடெக்டர் வழியாக கரண்ட் போகாமல் இருக்கிற சுச்சுவேஷன் தான் பேலன்ஸ்டு கண்டிஷன். ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 4 எதை வேணாலும் வேரி பண்ணலாம். 4 ஆம்ல உள்ள எல்லா காம்பனண்ட்டுமே வேரியபிள். R1 C1 R2 C2 R3 R4 கேன் பி வேரிட் டு பேலன்ஸ் த பிரிட்ஜ் ஃபார் தி அன்னோன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டு மெஷர் தி அன்னோன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சப்ளை. நவ் let us derive the condition expression to measure the unknown frequency. இப்போ நம்மளோட டார்கெட் வந்து இந்த ஏசி சோர்ஸோடைய ஃப்ரீக்வன்சி. ஸோ ஏசி சோர்ஸோடைய வோல்டேஜ் வந்து நம்ம ஃபிக்ஸடாக வச்சுக்கிறோம். இந்த வோல்டேஜ் சோர்ஸ், ஏசி வோல்டேஜ் சோர்ஸ், சைனசாய்டல் வோல்டேஜ் சோர்ஸோடைய ஆம்பிளிடியூட், மேக்னிடியூடை ஃபிக்ஸடாக வச்சுக்கிறோம். ரைட், ஃப்ரீக்வன்சியும் ஃபிக்ஸடாக தான் இருக்குது. ஒரு அன்னோன் அது என்ன ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரியாது, அதை மெஷர் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃப்ரீக்வன்சி சர்க்யூட். ரைட், ஸோ இப்போ ஒரு அன்னோன் ஏசி சோர்ஸோடைய மேக்னிடியூட் அண்டு ஃப்ரீக்வன்சி எல்லாமே ஃபிக்ஸடு. இட் இஸ் நாட் வேரியபிள், ஃபிக்ஸட் வோல்டேஜ் ஃபிக்ஸட். இப்போ இந்த அன்னோன் ஏசி சோர்ஸோடைய ஃப்ரீக்வன்சி என்னங்கிறத இந்த 4 வேரி பண்ணி பிரிட்ஜை பேலன்ஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். நவ் த பேலன்ஸ் கண்டிஷன். ஸோ பிரிட்ஜ் பேலன்ஸில் இருக்கும்போது அஸ் யூஸ்வல் நமக்கு பேலன்ஸ் கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆப்போசிட் த multiplication of the opposite arm impedances are equal. So opposite armல அதாவது Z1 Z4 Z1 into Z4 equal to Z2 into Z3. அதான் bridge balance condition. Z1 Z4 equal to Z2 Z3. இது எப்பவுமே எழுதிடலாம். It's very easy. No need to memorize. இப்போ ஒவ்வொரு ஆம்ல என்னென்ன இம்பிடன்ஸ் இருக்குங்கிறத எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ரைட், Z1ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா RC series combination. ஸோ இது என்ன எழுதலாம், R plus 1 by j omega C1, R1 plus 1 by j omega C1. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து R1. C1ங்கிற கெப்பாசிட்டருடைய ரியாக்டன்ஸ் வந்து 1 by j omega C1. ரைட், அதாவது இது வழியாக போகிற கரண்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குற அப்போசிஷன் வந்து R1. கெப்பாசிட்டன்ஸ் C1 கொடுக்குற அப்போசிஷன் வந்து 1 by j omega C1. தட் இஸ் கால்டு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ரைட், ஸோ இது ரெண்டும் சேர்ந்து R1 plus 1 by j omega C1. So that is what written here. Z1 is written as R1 plus 1 by j omega C1. Z4 ஆம்ல என்ன இருக்கு, pure resistance R4. So it is as written as R4. So Z1 Z4 வந்து R1 plus 1 by j omega C1 and R4. So right side of the equation ல Z2 Z3. So now listen, at Z3 ஆம்ல என்ன இருக்கு, pure R3. Z2 ஆம்ல opposite ஆம்ல என்ன இருக்குன்னா R2 C2 parallel இருக்கு. ஸோ R2ங்கிற ரெசிஸ்டன்ஸ் கரண்ட்டுக்கு கொடுக்குற அப்போசிஷன் வந்து R2. பட் C2ங்கிற கெப்பாசிட்டன்ஸ் கரண்ட்டுக்கு கொடுக்குற அப்போசிஷன் வந்து அது வழியாக போகிற கரண்ட்டுக்கு கொடுக்குற அப்போசிஷன் வந்து கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து 1 by j omega C2. இது ரெண்டும் பேரலில் இருக்கிறதுனால நம்ம ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலில் இருந்தால் என்ன எழுதுவோம், R1 R2 பேரலில் இருந்ததுன்னா R1 R2 டிவைடட் பை R1 plus R2. ரைட், ஸோ இட் கேன் பி டெரைவ்டு R1 R2 டிவைட் பை R1 plus R2. அதே ஃபார்மில் எழுதும்போது இங்கே எப்படி எழுதலாம்னா R2 இன்ட்டு இதோட R2ஓட பொசிஷன் R2 இன்ட்டு கெப்பாசிட்டியோட ரியாக்டன்ஸ் வந்து 1 by j omega C2. R2 இன்ட்டு 1 by j omega C2 டிவைடட் பை R2 plus 1 by j omega C2. அந்த மாதிரி எழுதிக்கலாம். ரைட், R2 இன்ட்டு 1 by j omega C2 டிவைடட் பை R2 plus 1 by j omega C2. தட் இஸ் Z2 இன்ட்டு R3. Z3 ஆம்ல வெறும் R3 தான் இருக்குது. ஸோ R3. Now we have substituted the reactances. அந்தந்த இம்பிடன்ஸ் ஆம்ல அந்தந்த ரியாக்டன்ஸ் போட்டுட்டோம். இப்போ நமக்கு தேவை ரெண்டு கண்டிஷன். பட் ஹியர் we don't need two conditions to balance the bridge. இப்போ நமக்கு தேவை வந்து unknown frequency மெஷர் பண்ணுறோம். வழக்கம் போல் ஈக்குவேஷனோட ரெண்டு பக்கமும் இருக்கிற ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டை ஈக்குவேட் பண்ணுவோம். ரைட், நமக்கு தேவை ஒரு கண்டிஷன் தான், அன்னோன் ஃப்ரீக்வன்சியை மட்டும் மெஷர் பண்ண போகிறோம். அதனால் நம்ம எதை கம்பேர் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஸோ இந்த லெஃப்ட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷனில்
R1 plus 1 by j omega C1 into R4. ரைட் சைடில் என்ன இருக்குது? R2 by j omega C2 divided by R2 plus 1 by j omega C2 into R3. இந்த நம்மளுடைய சிம்பிளிஃபிகேஷனுக்காக என்ன பண்ணுறோம்? ரைட் சைடில் டினாமினேட்டரில் இருக்கிற R2 plus 1 by j omega C2 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறோம். ரைட், now what you can write? R1 plus 1 by j omega C1 into R2 plus 1 by j omega C2. ரைட் சைடில் இருக்கிற டினாமினேட்டர் இருக்கிறது லெஃப்ட்டில் கொண்டு வந்துடுறோம். இன்ட்டு R4 ஈக்குவல், இப்போ ரைட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னா R2 R3 divided by j omega C2. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற ஈக்குவேஷனை நம்ம எலாபரேட் பண்ணலாம். R1 plus 1 by j omega C1 into R2 plus 1 by j omega C2 எப்படி எழுதலாம்னா R1 R2 ரைட் மைனஸ் 1 by omega squared C1 C2 எழுதலாம். ரைட், அதாவது 1 by j omega C1 into 1 by j omega C2. அப்போ என்ன ஆகும்னா 1 by j squared omega squared C1 C2. j squared வேல்யூ வந்து -1, அதனால் -1 மேலே போட்டுரும். -1 by omega squared C1 C2 எழுதிக்கலாம். again R1 by 1 j omega C2 plus R2 by j omega C2. right, so this is what we get in the left side of the equation. right side la R2 R3 by j omega C2. now comparing the real part of the equation ஓட ரெண்டு பக்கமும் இருக்கிற ரியல் பார்ட்டை கம்பேர் பண்ணால் என்ன கிடைக்குது? ரியல் பார்ட் வந்து லெஃப்ட் சைடில் ரியல் பார்ட் வந்து R1 R2 மைனஸ் 1 by omega squared C1 C2. ரைட் சைட் ஆஃப் தி ஈக்குவேஷனில் ரியல் பார்ட்டே இல்லை, ஒன்லி இமேஜினரி பார்ட் வி ஹாவ் R2 R3 by j omega C2. j இங்கே இருக்குது, அதனால் இது வந்து இமேஜினரி பார்ட். அப்போ ரியல் பார்ட்டே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா R1 லெஃப்ட் சைடில் வந்து இருக்கிற ரியல் பார்ட்டு, ரைட் சைடில் ரியல் பார்ட் 0. R1 R2 மைனஸ் 1 by omega squared C1 C2 ஈக்குவல் டு 0ன்னு எழுதுகிறோம். அப்போ R1 R2 ஈக்குவல் டு 1 by omega squared C1 C2. ஸோ நமக்கு தேவை omega squared, ஏன்னா அதுதான் ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட். நம்ம வந்து அன்னோன் ஃப்ரீக்வன்சி மெஷர் பண்ண போகிறோம். ஸோ omega squared லெஃப்ட் சைடில் கொண்டு போகிறோம், R1 R2 ரைட் சைடில் கொண்டு போகிறோம். we get omega squared ஈக்குவல் டு 1 by R1 R2 C1 C2. நமக்கு தேவை omega, ரைட். ஸோ அவர் இன்ட்ரெஸ்டட் டு ஃபைண்ட் அவுட் தி ஃப்ரீக்வன்சி omega is the frequency in radian. so omega equal to 1 by root of R1 R2 C1 C2. right, so omega in radian is 1 by, we have got the expression. so bridge balance பண்ணி நமக்கு expression கிடைச்சிருச்சு. omega equal to 1 by root R1 R2 C1 C2. this is omega is the frequency in radian. நமக்கு frequency in hertz வேணும் அப்படின்னா f, omega equal to 2 by f. அப்போ இந்த ஒமேகாங்கிற இடத்துல 2 pi f போட்டோம்னா நம்ம எஃப்க்குரிய எக்ஸ்பிரஷன் கிடச்சிரும். f equal to 1 by 2 pi root of R1 R2 C1 C2. ரைட், ஸோ இதில் R1 R2 C1 C2 நாலையும் நம்ம R1 R2 C1 C2. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் R3 R4 வரவே இல்லை. ஸோ ஃப்ரீக்வன்சியை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம R1 R2 C1 C2 மெஷர், இந்த மேலே உள்ள Z1 Z2 ஆமில் இருக்கிற காம்பனண்ட்டை வேரி பண்ணால் மட்டுமே பிரிட்ஜை பேலன்ஸ் பண்ணிட முடியும். ரைட், ஸோ அப்போ பிரிட்ஜ் பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து எப்போ பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆயிடுச்சோ அப்போ எந்த வேல்யூ ஆஃப் C1 R1 C2 R2க்கு பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆயிருக்கோ அந்த வேல்யூவை வந்து இந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம வந்து அன்னோன் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த சோர்ஸுடைய ஃப்ரீக்வன்சி எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் தி பியன்ஸ் பிரிட்ஜ். Thank you.